ஹாய், என் பேர் யாமினி. என்ன எல்லாரும் நீயா நான் எபிசோடில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் ரீல்ஸ் ஃபுல்லாக நான் தான் வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீக் ஃபுல்லாக நான் யாருனே தெரியாது, என்னன்னா பயங்கரமாக திட்டிருப்பீங்கன்னு மட்டும் தெரியும். நிறைய பேர் எனக்கு லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் எனக்கு வந்து இந்த விஷயம்லாம் ரிலேட் ஆச்சுக்கா, நான் இப்போல்லாம் கோத்ரூ பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க. ஹோப் எல்லாருக்குமே வந்து அந்த சிச்சுவேஷன் கண்டிப்பாக மாறும். நான் அந்த ஷோ போனது நானாக தான் போனேன். லவ் பிரேக்கப்போட மற்றவங்களோட பர்ஸ்பெக்டிவ் கேட்கலான்னு போனேன். அது அவங்களாம் எப்படி கோத்ரூ பண்ணுறாங்க அந்த ஒரு கண்ணோட்டத்தை பார்க்கறதுக்காக மட்டும்தான் நான் போயிருந்தேன். நான் இந்த ஃபேம்காகலாம் நான் போகல. நான் சத்தியமாக எக்ஸ்பெக்ட் கூட பண்ணலங்க. இதில் வந்து ஏன் வந்து நிறைய பேர் அதை சர்க்குலேட் பண்ணான்றது நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நிறைய பேர் இந்த விஷயத்த ரிலேட் பண்ணிக்கிறன்ற மாதிரி தான் சொன்னாங்க. நான் இந்த இடத்துல வந்து ஒரு விஷயத்த வந்து நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். டாக்ஸிசிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நான் அந்த இடத்துல நான் வந்து சொல்லியிருப்பேன் அந்த பிளாட்ஃபார்மில். நான் வந்து எதனால் அதை சொன்னேன்னா, நான் பிரேக்கப்க்கு அப்புறம் நான் நிறைய விஷயங்கள் நான் தப்பாக ஹேண்டில் பண்ண ஆரம்பித்தேன். நான் வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறது தான் நான் வந்து டாக்ஸிசிட்டின்னு மென்ட் பண்ணியிருப்பேன். நான் டாக்ஸிக்காக இருந்ததால் தான் அந்த பையன் ஓடிட்டான் அப்படிலாம் நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு அது பார்க்க இன்னும் ஹர்ட் ஆகுது. அதெல்லாம் தாண்டி நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து இது லவ்வே இல்லை, இது வந்து ட்ராமா பாண்டிங், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லும் போது எனக்கும் ஹர்ட் ஆகும், அவங்களுக்கும் ஆப்வியஸாக ஹர்ட் ஆகும் தான். பர்ஸ்பெக்டிவ் நீங்கள் வச்சுட்டு போக போக அது இன்னும் ஹேட்ரட் தான் அதிகமாக டெவலப் ஆகுது. நிறைய பேர் வியூஸ்க்காக, நிறைய பேர் வந்து ஃபாலோவர்ஸ்க்காக என்னென்னவோ பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் போதும். நானே சொல்லுவேன் #ஸ்டாப் யாமினி அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு மேலே ப்ளீஸ் எந்த வீடியோவும் போடாதீங்க. லைக் தப்பாக எதுவும் போடாதீங்க. நான் லவ் தாங்க பண்ணேன் அட் த எண்டில், அதையே தப்புன்ற மாதிரி பேசாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். ரீசெண்டாக வந்து ஒரு ஃபோட்டோ வந்து நிறைய சர்க்குலேட் ஆகிட்டுருக்கு. அது நான் என் ப்ரொஃபைலில் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். பிகாஸ் லைக் ஓகே, என்னால் வந்து மற்றவங்களோட லைஃப் ஸ்பாயில் ஆகக்கூடாதுன்னு நான் நினச்சி தான் நான் ரிமூவ் பண்ணேன். ஆனால் அதுக்குள்ளே வந்து அந்த ஃபோட்டோ நிறைய பேர் சர்க்குலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. நான் வந்து தம்பி மாதிரி பார்த்த பையன், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், நான் காலேஜில் படித்த பையனோட ஃபோட்டோ, என்னோடய ஃபோட்டோ, அவங்க ஃபோட்டோவும் சேர்த்து வச்சு நியானா எபிசோடில் வந்த இந்த யாமியோட காதலன் இவங்க தான் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்கீங்க. நான் தம்பி மாதிரி பார்த்த பையங்க. அண்டு அது வந்து அவங்களோட லைஃப்பும் ஸ்பாயில் ஆகும்ல. ஒரு இடத்துல நீங்கள் யாராவது யோசிச்சிங்களா? ஏன்னா நான் யார் போட்டாங்களோ நான் அவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். இது தப்பு இல்லைங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. அது சர்க்குலேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னா ப்ளீஸ் அதை ரிப்போர்ட் பண்ணுங்கள். இவங்க தான் என்னோடய காதல் அப்படின்ற மாதிரி நான் எந்த இடத்துல நான் யாரையுமே சொல்லலை. அகெயின் ஒரு விஷயம் நடந்தது, அது முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே நான் அவங்களோட லைஃப்பையோ இதுவும் நான் யார் லைஃப்பையும் நான் ஸ்பாயில் பண்ண விரும்பலை. நானும் ஒரு சாதாரண ஒரு பொண்ணு தான், நிறைய கனவுகள் கொண்ட ஒரு பொண்ணு தான். என் லைஃப் தவிர்த்து எல்லாரோட லைஃப்பும் என்னை சுற்றி இருக்கிறவங்களோட லைஃப் டிஸ்டர்ப் ஆகுது. அது ஜஸ்ட் ஒரு ஷோ. அதில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன், தெரிஞ்சோ தெரியாமலையோ அது ஏதோ ஒரு இடத்துல வைரல் ஆச்சு. பட் அதுக்காக மற்றவங்களோட லைஃப்பும் நம்ம ரூயின் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ ப்ளீஸ் இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணி போட்ட எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி.